ஸ்டார்டிங்ல ஒரு கவர் நிறைந்த இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு சொல்கிறான், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் என்ன இப்படி நடத்துறதுக்கு? உங்களை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏய், இங்கே இருக்க மனுஷங்களா, இவங்களை வந்து வெட்டுங்க. என்ன பண்ணுறீங்க? திரும்பி வந்து என்னை கூப்பிட்டு போங்க. இதுமாதிரி ஒரு அழுக்கான இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாம், நான் வந்து நான் டியர்மூன் என் பேரில் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் மியாலூனா டியர்மூன் இம்பீரியல் ஐனே சொல்லுவாங்க. அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நான் அங்கே இருக்க சொல்லிடுறேன், உனக்கு டின்னர் எடுத்துன்னு வந்திருக்கான், இந்த உட்காந்து சாப்பிடு. இப்போ வந்து நீ இந்த வெஜிடபிள் தான் முதல்ல சாப்பிடணும். இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை எடுத்து திணிக்கிறான். அந்த சோல்ஜரும் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஐனஸுக்கு இந்த எல்லாம் 3 டொமேட்டோ டிஷ் அவளுக்கு பிடிக்காது. சரி, இதான் உனக்கு கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போவேன். இவளும் அந்த பிரெட் எடுத்து சாப்பிட்றா. ஏய், உன்னை யாரோ பார்த்து வந்திருக்காங்க அப்படியே அந்த சோல்ஜர் சொல்ல. அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. சீக்கிரமா நடந்து போகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோல்ஜர் சொல்ல, நான் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த விஷயம் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டே வர பார்த்தா அவளை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படியே ஒரு பிளாக் ஸ்கிரீன் மாதிரி காட்டுறாங்க. அதில் பார்த்தா அப்படியே அவள் ரிவர்ஸ்ல போற மாதிரி காட்டுறாங்க. இல்ல, ஆமா, என்னோட கழுத்து என்னாச்சு, என்னோட கழுத்து எங்க, என்னோட கழுத்து ஒன்னும் அப்படியே தான் இருக்கு, நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. இப்படி இவளும் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அங்க இருக்க ஒரு மிரர் கிட்ட போறா. அவளும் போய் பார்க்க, ஆமா நான் இப்போ ஒரு குழந்தை நினைக்கிறேன். அப்படியே இவளும் வெளியே போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடம் சூப்பரா இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பேலஸ் தான் இருக்கு. நல்ல வேலை எதுவும் நடக்கல. நான் ஏதோ நடந்த மாதிரி நினைச்சிருந்திருக்கேன் போல. இது ஒரு சில்லியான கனவு. இது மாதிரி கனவுலாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்படி நடந்தாலும் உண்மைன்றது என்ன நான் நம்ப முடியல. இதெல்லாம் அது எப்படி நம்புறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு புக் எடுத்து பாக்குறா. என்னோட மரண தண்டனை தேதி அதில் இருக்கு. நான் ரொம்ப பயந்தேன். அவங்க என்னை பச்சு அந்த மீட்லாம் சாப்பிட சொன்னாங்க. எனக்கு அதை பிடிக்கல. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல ப்ளீஸ், நான் சாவ விரும்பல. இல்ல, இப்படி இவ்வளவு கத்த அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. என்னோட வாழ்நாள் ஆலோசனை பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்க்கணும். இதான் எம்பீரியல் ஃபேமிலி இருக்க இந்த பேலஸ் தான். ஆனா நான் முன்னாடி பார்த்த அந்த விஷயம் ஒரு கனவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, நான் எவ்வளோ ஒரு முட்டாளி. இப்போ நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நான் இப்போ நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவேன். ஐனஸ், என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மீறி சொல்ல. பிரின்சஸ் மியா, என்னாச்சு, என்ன இம்பார்ட்டன்டான விஷயமா சொல்லிட்டு அவளும் கேட்க, ஈரானே சொல்றான், இவதான் இங்க இருக்க ஹெட் ஷெஃப். இவரை ஒரு நாள் நான் தூக்கலாம்னு நினைச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எனக்கு வெஜிடபிள் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால ஒரு நாள் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்ல. பிரின்சஸ், எதனா பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, இந்த சாப்பாடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அவளும் ஒரு பேக் போறா. ஐனஸ், உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்குன்னு தெரியுது. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, இது மாதிரி நியூட்ரிஷனான ஃபுட் தான் சாப்பிடுறது நல்லது. ஆமா சொல்ல. அவளும், நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், எல்லாம் 3 டொமேட்டோ டிஷ் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட. செஃப் சொல்லுங்க, இது என்ன டிஷ்? இதுவா? இது எல்லாம் 3 டொமேட்டோ டிஷ் சொல்ல. இவ்வளவு ஃபிளாஷ்பேக் யோசி பார்க்குறான். உண்மையாவே இது எல்லாம் 3 டொமேட்டோ டிஷ் தானா? இது நான் ஒரு காலத்துல நான் எவ்வளவு தேமா வெறுத்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தது அவளும் அந்த பிரெட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறா. இவளும் கண்காலுங்க. செஃப் என்ன சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பிரெட் உண்மையாவே ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இல்லைன்னா நான் என்ன தப்பா குக் பண்ணிட்டேனா, இல்லை என்ன ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீங்க ரொம்ப சூப்பரா தான் சமைச்சிருக்கீங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் உங்களை பாராட்ட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்ல. என்னது, அங்க இருக்க மெய்டான், ஐனஸ் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க, நீங்க எதனா தப்பு பண்ணிட்டீங்களான்னு தெரியல, ஐனஸ் என்ன மன்னிச்சிருங்க, பட் இந்த ஃபுட்லாம் வெறும் இன்கிரீடியன்ட் தான் செஞ்சது, அதனால பெருமைக்கு நான் தகுதி உடையவன் கிடையாது. அப்ப நீங்க செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேட்க, எக்ஸாம்பிளா சொல்ல போனா இந்த லெமன் டிஷ் நம்ம பதப்படுத்தாம விட்டுட்டுனா டேஸ்டாவும் இருக்காது, அதோட டேஸ்ட் மாறிடும். ஆனா நீங்க அதை 3 நாளுக்கு பதப்படுத்தி வச்சுட்டு அதில் இருக்க அமிலத்தெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு ஹிடன் ஸ்வீட்னஸ் ஒன்று கிடைக்கும். இது யார் வேணா செய்யலாம், ஆனால் அதோட டெம்பரேச்சரும் அதோட ஹீட்டை ஒன்றையும் நீங்க பார்த்துக்கணும். ஓ, அப்போ இது செய்யறதுக்கு இவ்வளோ நாள் எடுக்குமா? ஆனால் பிரின்சஸ் மியா, உங்களோட ஹெல்த் நாங்கள் பாதிக்கவே நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஒரு ராயல் ஃபேமிலியோட ஹெல்த் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களோட கடமை. கண்டிப்பா நாங்கள் இன்னைக்கு எங்களோட சேவையை நாங்கள் கரெக்டாக செஞ்சோம். ஒரு காமலோட மாச சம்பளத்துல தான் உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஃபுட்டை நாங்கள் செய்ய முடியும். ஒரு முக்கியமான விஷயமே செலவு தான் பிரச்சனையா இருக்கும். அப்போ ஒரு காமல் எவ்வளவு சம்பாதிப்பான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு காமல் எவ்வளவு சம்பாதிப்பாங்க தெரியுமா? ஒரு ராயல் ஃபேமிலி சாப்பாடு செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா உனக்கு? அவளும் திரு முடிச்சுட்டு இருக்கான். அவங்க பிரின்சஸும், யாரோ என் மனசுக்குள்ள ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, ஆனா யாருன்னு தான் தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, எதனா ஸ்வீட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவளும் கை தட்ட, மேய்டு எனக்கு எதனா ஸ்வீட்டா சாப்பாடு இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரிங்க ஐனஸ் அப்படின்னு அந்த மேய்டு சொல்ல. அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இவ்வளவு அங்க உட்காந்து டீ குடிக்கா. ஆஹா, என்ன ஒரு வாசனை. இப்படி அவளும் ரசித்து குடிச்சிட்டு இருக்கு. ஆமா, அது என்னது, அது கேக்கு தானே, கேக்லாம் சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் சொல்ல. அவளும் அங்கே தறிக்கிட்டு விழுந்துட்டான் அந்த பொண்ணும். மைனஸ் எங்களை மன்னிச்சிருங்க, நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லை எனக்கு எதுவும் அவளை, நான் நல்லா தான் இருக்கேன். பிரின்சஸ் மியாவை இப்படி பேசுறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாரி சொல்ல. பிரின்சஸ்ன்னு சொல்றான், இல்லை இதெல்லாம் அவ்வளோ முக்கியமானதுலாம் இல்லை, சரி நீ நல்லா இருக்கல, சரி மேட்ச் எனக்கு புதுசாக கேக் எடுத்துட்டு வாங்க. ஐனஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ஒரு கேக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஏய், நீ அங்கே உட்காரு, நீ உனக்கு எவ்வளோ தெரியும், என் கேக்கு நீ வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கே கோவத்தில் இருக்கேன். ஐனஸ் இப்பதான் எப்பயும் போல இருக்காங்க. இப்படி இவங்களும் சொல்ல, ஏய் நீ என்ன பாரு, நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன், நான் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ண. இவ்வளோ ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறான். ஆமா, அது
நீ தானே? ஏய் உன்னோட கடைசி முடிவில் யாரோ உன்னை வந்து பார்க்கறது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் சொல்ல, பிரின்சஸ் மியா நான் உங்களோட தலைமுடியை சரி செய்யலான்னு வந்திருக்கேன். நானே என்ன மன்னிச்சிடுங்க ஐனஸ், நான் எப்போ உங்களுக்கு தலை செய்வது செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஏன் ஏன் இன்னும் எனக்கு வேலை செய்கிற? மற்றவங்க எல்லாரும் ஒரே மாதத்துலேயே எனக்கு சர்வ் பண்ணது நிறுத்திட்டாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இன்னும் இருக்க? அதுவும் 3 வருஷமா என்னை வந்து நீ கேர் பண்ணிட்டே இருக்க. நான் உனக்காக எந்த ஒரு நல்லதும் பண்ணது இல்லையே. இல்லை ஐனஸ், நீங்கள் என்னை அடிக்கடிக்கு அடிச்சிருக்கீங்க தான், சில சமயத்தில் என்னை எட்டி உதச்சிருக்கீங்க தான், ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் என்னை கிக் பண்ணது எதுவுமே எனக்கு வலிக்காது. நீ என்ன சொல்கிற? ஆமாம் ஐனஸ், என்னோட சிப்ளிங்ஸ் கூட ஃபைட் பண்ணதோட இதெல்லாம் எதுவும் இல்லை. நான் உன்னை இப்படியே பார்த்துட்டு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஐனஸ். ஏன்னா என்னால் உன்னை தனியாக விட்டு போக முடியாது. இதோட எனக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. அங்கே இருக்க சோல்ஜரும் சரி டைம் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சோல்ஜர் சொல்ல, இவ்வளோ பிரின்சஸ் சொல்லிட்டு கூப்பிட வர அப்படியே அங்கே ஏய் நில்லு ஆனின்னு சொல்கிறான். ஐனஸ் தயவு செஞ்சு உங்களோட தலையை நிமித்துங்க. இல்லை என்னோட கரண்ட் சுச்சுவேஷனில் என்னால் இதுதான் உனக்கு ரிவார்டாக கொடுக்க முடியும். உனக்கு தேங்க்ஸ் சொல்றது தவிர எனக்கு வேற எதுவும் என்னால் செய்ய முடியாது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. இப்படி இவ்வளோ சொல்ல, பிரின்சஸ் மியா நான் உங்களுக்காக சொர்க்கத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன். இப்படி அவளும் சொல்ல இவ்வளோ கதறிட்டு அழுகுறா. அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஐனஸ் உங்களை ட்ரெஸ் அழுக்காயிடும் சொல்ல, ஏய் அமைதியா இருங்க பிரின்சஸ் மிஸ் ஆனி, என்னை மன்னிச்சிடுங்க. சாரி ஐனஸ், நான் எதாவது தப்பு பண்ணேன், என்ன மன்னிச்சிடுங்க சொல்ல, இல்லை நான் உன் மேலே கோவலாம் படலை, நீ எழுந்து நில்லு, உனக்கு எதனா அடிபட்டு இருக்கா? இல்லை நான் எனக்கு அடியெல்லாம் படலை, நீங்கள் என் மேலே அக்கா இருந்தது தேங்க்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ சொல்ல, நான் உனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறேன். அந்த ரிவார்டு என்னன்னா, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பர்சனல் ஹேண்ட்மேடாக இருக்க போகிறேன், நீ தான் என்னோட தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துக்க போகிறேன் சொல்ல, என்னது மன்னிச்சிடுங்க ஐனஸ், ஆனால் அவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய தெரியாது, உங்களுக்கு அவமானத்தை தான் ஏற்படுத்துவா சொல்ல, நீங்கள் 2 பேரும் அவளை அவமானம் படுத்தாம இருந்தாலும் சரி. அது இதுக்கப்புறம் ஆனே தான் என்னோட பர்சனல் மேடா இருக்க போறா. இதுக்கப்புறம் எதனா கேட்கணுமா? இதுக்கப்புறம் எதனா கேட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மிரட்டேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அவளும் அந்த நோட்ஸ் வச்சு பாக்குறான். இந்த மெமரிஸ்லாம் ஒன்றும் கனவுலாம் இல்லை. இந்த டைரியில 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போதோ அதெல்லாம் அந்த டைரியில இருக்கு. அதாவது கடைசியா எனக்கு அதான் முடிவுன்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளோ கத்திட்டு இருக்கேன். ஐனஸ் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பயத்திலே சொல்ல, அவளும் சொல்றான் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்ல, ஓ எனக்கு புரியுது. அவளும் தாங்கிக்கிட்டே சொல்றான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்ல, சரி அப்ப நீ மக்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் எனக்கு வாங்கிட்டு வா. ஸ்வீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை நீட்டுறான். ஐனஸ் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு நார்மல் மெய்டு வந்து இவ்வளோதான் சம்பாதிக்கணும்னா 60 நாள் ஆகும். ஒரு நார்மல் மெய்டு 60 நாளுக்கு அப்புறம் தான் இவ்வளோத்தையும் சம்பாதிக்க முடியுமா? ஆனா என் கையில தானே இருக்கு. சரி அப்ப நீ என்ன பண்ற, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உனக்கு உன்னோட ஃபேமிலிக்காக ஒரு டேஸ்டான ஃபுட் எல்லாத்தையும் வாங்கி கொடு. நீ என்ன இதுக்கப்புறம் மியா தான் கூப்பிடணும். உனக்கு புரிஞ்சது இல்லை என்னது மியாவா? சரி அதெல்லாம் விட்டு தெரியல, நான் கிராண்ட் லைப்ரரியில் இருக்கேன். நீ அதுக்கட்டி நீ போயிட்டு எனக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா கொண்டு வா. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இந்த மெமரிஸ்லாம் பார்க்கும்போது சில வருஷத்துக்கு முன்னாடி டியர்மோனி எம்பீரியட்ல பல பணம் பற்றாக்குறை அதிகமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வேற நேஷனல்ல இருந்து போராட்டம் நடந்திருக்கு. இதை பத்தி தான் கவலைப்படாம நான் அந்த டைம்ல பிரெட் இல்லைன்னா மீட் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்திருக்கேன். நான் இந்த டைம் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் எனக்கு இந்த அரசியல் இதுல இருக்க எக்கனாமிக்ஸை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிதுன்னு தெரியலையே இப்படி இவ்வளோ சொல்ல, பார்த்தா அவன் மேல அந்த புக்கெல்லாம் விழுந்துச்சு. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் சொல்றது, இதான் இவளோட செகண்ட் சான்ஸ், இவ இப்ப ரீஇன்கார்னேட் ஆயிருக்கா. அதுவும் அவளோட 12 வயசுல எப்படி இருந்தாலும் அது மாதிரி அவளோட அந்த புக்கில் தான் அவளோட பழைய ஃபியூச்சர்ல நடந்த மெமரி எல்லாம் இருக்கு. இப்படி அந்த வாய்ஸ் சொல்ல, அவளும் சொல்றான் இல்ல நான் விட்டே கொடுக்க மாட்டேன், அந்த கிலட்டின் விதியை நான் மாத்தி ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஒரு ஃபிளாக் காட்டுறாங்க. டியர்மோன் எம்பையரோட லூனா டியர் 5 மூன் மினிஸ்டர் ரூலிங் பண்ண எம்பையர். ஃபர்ஸ்ட் அசுர் மூன் மினிஸ்ட்ரி, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ரெண்டாவது கிரிம்சன் மூன் மினிஸ்ட்ரி, இவங்க கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அடுத்தது வெர்டன் மூன் மினிஸ்ட்ரி, இவங்க ஃபாரின் டிப்ளமசி பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாலாவதா பிளாக் மூன் மினிஸ்ட்ரி, இவங்க 7 மிலிட்ரி பிரான்ச்சஸை பாத்துக்கிறாங்க. கடைசியா மியா தான் இருக்காங்க. அவங்க தான் கோல்டன் மூன் மினிஸ்ட்ரி, இவங்க தான் டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆமா பிரின்சஸ் மியா நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்க என்ன வேலை இருக்கு? நான் அம்மா பார்க்கறதுக்கு வரல, ஆனா நாங்க பார்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவ்வளோ மனசுக்காக சொல்றான் ஆனேவை தவிர வேற யாரும் எனக்கு லாயலா இருக்க மாட்டாங்க. அந்த எங்கான சிவில் சர்வெண்டான எங்களோட இம்பீரியல் ஃபேமிலிக்கு அவனால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணான். பினான்சியல் சம்பந்தமா மாற்றான்னு நினைச்சான். அவன் தான் அந்த இம்பீரியல் ஃபேமிலியை காப்பாத்துக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சான். அவன் தான் அவன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா ஏன் என்னோட டைரியில அவனோட பேர் இல்லைன்னு தெரியல. அவனை பத்தி ஒரு இன்ட்ரி கிடைச்சா கூட போதும் அந்த நாளுக்கு அவனை பத்தி. அங்க ஒரு வாய்ஸ் கேட்குது. அவனும் சொல்றான் இப்படி நீங்க வேஸ்டா செலவு பண்ணிட்டு என்னால பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. இப்படியே இந்த விஷயம்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருந்தா கடைசியா எம்பையர் கேபிட்டல் கடைசியா நிதி இல்லாம கஷ்டப்படும்.